நடிகர் திலகம் வெறும் நடிகர் மட்டும்தானா? சிவாஜி என்று பேச்சை ஆரம்பித்தாலே அது நடிப்பை பத்தி பேசுவதாகத்தான் எல்லா பேச்சும் இருக்கிறது. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் செய்த தாக்கம்தான் அது. அவரது படங்கள் பற்றி பேசும் அதே நேரத்தில் அந்த படங்கள் எல்லாம் எப்படி அமைந்தது, அவையெல்லாம் அவரது வாழ்க்கையிலும் எப்படி இணைந்திருந்தது என்பதை பற்றியும் நாம் பார்க்க வேண்டும். இப்போது வரும் ஸ்டார் வேல்யூ படங்கள் எல்லாம் எப்படி வருகின்றன? ஒவ்வொரு படங்களும் 100 கோடியில் தயாரிப்பு, 200 கோடியில் தயாரிப்பு என்றெல்லாம் பெருமையாக சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் எல்லாம் அடிதடி, குத்து, கொலை, வெட்டு படங்கள் தான். கடந்த சில ஆண்டுகளில் எத்தனை படங்களை சிறந்ததாக கொள்ள முடியும்? தமிழ் கலை உலகுக்கு பெருமை தரும்படி எந்த தயாரிப்பும் இல்லை. இதில் கதாநாயகர்களுக்கு வேறு 40 கோடி 50 கோடி சம்பளம் என்று பெருமைகள் வேறு. இதையெல்லாம் தான் கதாநாயகர்களுக்கு பெருமையா என்றால் அப்படி மாறிவிட்டது திரையுலகம். என்ன செய்ய, பெரும்பாலோர் சமூகத்தில் வைத்திருக்கும் மதிப்பும் நாட்டுப்பற்றும் சொல்ல வேண்டியதில்லை. அவர்களின் பழக்க வழக்கங்களும் வைத்திருக்கும் தொடர்புகளும் அவ்வாறேதான் இருக்கின்றன. காஞ்சி மகா பெரியவர் முதல் கிருபானந்த வாரியார் வரை நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுடன் பழக்கம் இருந்தது. அவர்களும் விரும்பினார்கள், நடிகர் திலகமும் மதித்தார். இது போன்ற பெரியவர்களுடன் பழகும் போது நடிக்கும் அந்த குணம் வந்து சேரும் என்பது குரல் மொழி. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் திருவருட்செல்வர், சரஸ்வதி சபதம், திருவிளையாடல் என்று தமிழ் திரையுலகில் பக்தி மழை பொழிய வைத்தார். மக்களும் அந்த பக்தி மழையில் நனைந்தனர். இது போன்ற படங்கள் வந்தால் மக்கள் மனம் பண்புறும், சமூகம் செம்மையாகும். அது அமைய அதற்கு ஒரு நல்ல கலைஞன் வேண்டும். அந்த வகையிலே அன்றைய தமிழ் மக்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இருந்தார். அரசியல் தலைவர்களை எடுத்துக்கொண்டால் காமராஜர் முதல் ஜீவா வரை நல்ல தலைவர்கள் மதிக்கும்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் பண்பு இருந்தது. தன்னை அப்படியே வளர்த்து கொண்டவர் அல்லவா நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் நடித்த சமூக படங்கள் எதை சொல்ல, ஒன்றா இரண்டா? பூவோடு சேர்ந்த நாரும் மனம் பெறும் என்பார்கள். ஆனால் இங்கே சிவாஜி நார் இல்லை. சிவாஜிக்கு இயல்பாகவே அந்த பண்புகள் அமைந்திருந்தன. சிவாஜியின் திரைப்படம் மட்டுமல்லாமல் அவரின் தனிப்பட்ட குணநலங்களுமே தலைவர்களை கவர்ந்தது. சிவாஜி கணேசன் அவர்கள் பழகியதும் அப்படிப்பட்ட தலைவர்களுடன் தான். அவர் நடித்த திரைப்படங்களும் அப்படியே அமைந்தது. அதற்கேற்றபடியே படங்களையும் செய்தார்கள். குடித்துவிட்டு வாழும் லாரி டிரைவராக நடித்த நீதி படமும் எப்படிப்பட்ட நீதி படமாக இருந்தது. பாவ மன்னிப்பு, லட்சுமி கல்யாணம் என்று பல படங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். சிவாஜியுடன் பழகியவர்களில் எத்தனையோ நல்ல கொடையுள்ளம் படைத்த தனவான்கள் நிறைய பேர் உண்டு. அந்த மாதிரி நபர்களுடன் சிவாஜி கணேசன் அவர்கள் நல்ல தொடர்பு வைத்திருந்தார். செய்வதை சொல்லாததுதான் நல்ல தான தர்மவாதிகளின் குணம். நடிகர் திலகம் சிவாஜி கணேசனும் அவ்வாறே இருந்தார். அதனால்தான் கர்ணன், அவன்தான் மனிதன் போன்ற நல்ல படைப்புகள் நமக்கு கிடைத்தன. நம்முடைய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்றபடியே நம் தொடர்பும் அமைகிறது. நம் செயல்களும் அதன்படியே இருக்கின்றன. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இப்படிப்பட்ட படங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் அவருடைய நட்பும் தொடர்பும் பழக்க வழக்கங்களையும் அவ்வாறே வளர்த்து கொண்டார் என்பதும் காரணம். எல்லா தலைவர்களாலும் மதிக்கப்பட்டவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். எல்லா ஆன்மீகவாதிகளும் மதித்த மனிதர் சிவாஜி கணேசன். எந்த நேரத்திலும் கர்வம் கொண்ட மனிதனாக தன்னை காட்டிக் கொண்டதில்லை. எல்லோரிடமும் பணிவு காட்டினார். ஆனால் எந்த சூழ்நிலையிலும் தன்னுடைய தன்மானத்தை விட்டு கொடுத்து வாழ்ந்தவரும் இல்லை. நாட்டின் பிரதமரே ஆனாலும் மதிப்பு கொடுத்து பழகிய போதும் தன் தலையை தாழ்த்தி கொள்ளாத வீரமகனும் சிவாஜியே. பணிவு, பக்தி ஒருபுறம் என்றால் தன்மானம், சுய கௌரவம் இன்னொரு பக்கம் என்று கடைசி வரை வாழ்ந்த தீரனும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு சுவாரஸ்யமான தகவல் உங்களுக்கு பிடித்திருக்கும் என நம்புகிறேன். மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.